ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டாக்டர் விமல் கீர்த்தி, மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இன்றைய மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை வர்த்தகம் பண்ணுறதுக்கு என்ன நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஸ்க்ளைமர்: மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது. சொல்லக்கூடிய கருத்துக்களை ஸ்டடிக்காக மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் எந்த விதமான டிப்ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸோ கண்டிப்பாக கிடையாது. 28ஆம் தேதி புதன்கிழமை மார்க்கெட்டை ரீகேப் பார்த்துடலாம். மார்க்கெட் இந்தியா மற்றும் யூரோப் டீல் நமக்கு ஓரளவு சாதகமாக அமைந்ததால் மார்க்கெட்டில் இதற்கு முந்தைய ட்ரேடிங் டேலேயே ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருந்தது. இன்றைய வர்த்தகத்திலையும் காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்தே நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட், மார்க்கெட் முடிவடையும் பொழுது நல்ல கம்ஃபர்டபுளாக ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. இன்றைய வர்த்தக முடிவில் நிஃப்டி 167 புள்ளிகளும், சென்செக்ஸ் 487 புள்ளிகளும், பேங்க் நிஃப்டி 393 புள்ளிகளும் அதிகரித்து மெயின் இண்டெக்ஸ் எல்லாம் பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. செக்டர் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும் பொழுது சிபிஎஸ்சி, பிஎஸ்சி, எனர்ஜி மற்றும் மெட்டல் துறையை சார்ந்த பங்குகள் எல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல வர்த்தகமானது. நெகட்டிவ் சைடு எஃப்எம்சிஜி மற்றும் ஃபார்மா துறையை சார்ந்த பங்குகள் எல்லாம் கொஞ்சம் வீக்கா ப்ராஃபிட் புக்கிங்ல வர்த்தகமானது. சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைய வர்த்தகத்தில் நம்ம கம்ஃபர்டபுளாக இந்த 200 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இன்றைய வர்த்தகத்தில் நம்ம 200 டே மூவிங் ஆவரேஜை டெஸ்ட் பண்ணவே கிடையாது. இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் தான் மார்க்கெட்டுக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 25,160 நம்ம ரவுண்ட் பண்ணி 150 அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணலாம். அது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாக இருக்கும். மார்க்கெட் ஆல்மோஸ்ட் அந்த 25,000 அப்படிங்கிற அந்த ரவுண்டட் நம்பருக்கு மேலே இருக்கிற வரைக்கும் சைட்வேஸ் அல்லது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட்டில் இப்போ இருக்கக்கூடிய அனலைசிஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது ஓரளவு குளோபல் ஃபேக்டர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக சப்சைட் ஆகுது. ஒரே பிரச்சனை ஈரான் மற்றும் யூஎஸ், இதில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஏற்பட்டால் மார்க்கெட்டில் குளோபல் சென்டிமெண்ட் கொஞ்சம் வீக் ஆகும். அதுவும் இல்லாமல் எல்லாரும் பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இந்தியா யூஎஸ் டீல். யூரோப்பியன் டீல் நமக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. யூஎஸ் சம்மந்தப்பட்ட டீலும் நமக்கு பாசிட்டிவாக அமைந்ததுன்னா மார்க்கெட் 1-2 நாட்களிலேயே இந்த மூவிங் ஆவரேஜஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி 26,000க்கு ஈஸியாக மூவ் ஆகும். அப்படி இல்லாத வரைக்கும் மார்க்கெட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வேஸ் டு மைல்டு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல இருக்கு. பட் இன்றைய வர்த்தகத்தை வைத்து நம்ம எதையும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இன்றைக்கு பாசிட்டிவ் சைன் நமக்கு மார்க்கெட் கொடுத்துருக்கு. நாளைக்கு அதை கண்டினியூ பண்ணுறோமான்னு பார்க்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போயே கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா -70 புள்ளிகள் காட்டுது. அதனுடைய தாக்கம் நாளைக்கு நம்ம மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுதாங்கிறத பார்க்கலாம். இன்றைய வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி காலையில் ஓப்பன் ஆகும்பொழுது 25,258 ஓப்பன் ஆனது. க்ளோசிங் 25,348. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்க்கு நடுவில் ஆல்மோஸ்ட் 90 புள்ளிகள் வித்தியாசம் இருக்கு. பட் கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மார்க்கெட் இன்னைக்கு இன்ட்ராடே பேசிஸ்ல 25,372 வரைக்கும் போயிருக்கு. அதே மாதிரி நெகட்டிவ் சைடு கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங், ஓப்பன் ஆன இடம் 258, அந்த இடத்துல இருந்து ஒரு 70 புள்ளிகள் நமக்கு ப்ராஃபிட் புக்கிங்கும் வந்திருக்கு. பட் மார்க்கெட் ரெட் கேண்டில் கிடையாது. பட் இதையும் நம்ம கவனத்தில் வைக்கணும். மார்க்கெட்டில் செல்லர்ஸும் இன்னும் இருக்காங்க. முழுமையான பையிங் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி இன்னும் கிடையாது. இன்னும் இன்ட்ராடே பேசிஸில் என்ன நடந்ததுங்கிறத நம்ம 5 மினிட்ஸ் சார்ட்டில் போயிட்டு பார்க்கலாம். நிஃப்டியினுடைய 5 மினிட்ஸ் சார்ட் இது. காலையில் மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோசிங்லேருந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் மார்க்கெட்டுக்கு கிடைத்தது. காலையிலே பார்த்தீங்கன்னா இந்த ஏர்லி ட்ரேடில் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருந்ததை இம்மீடியட்டாகவே ப்ராஃபிட் புக் பண்ணி செல்லர்ஸ் உள்ளே வந்தாங்க. இந்த ப்ரீவியஸ் டேவினுடைய ஹை இன்னைக்கு அருமையான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன், அந்த இடத்துல இருந்து காலையில் ஒரு பம்ப்பு, மறுபடியும் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட், மறுபடியும் ஒரு பாசிட்டிவ். இன்றைய மார்க்கெட் நமக்கு என்ன புரிய வச்சிருக்கு அப்படின்னா, மார்க்கெட் இன்னும் ஒரு கம்ப்ளீட் பையிங் ஆக்டிவிட்டிக்கு வரல. ஏன்னா இன்றைய வர்த்தகத்தில் பார்த்தீங்கன்னா 2 தடவை மார்க்கெட் லோ சைடு வந்திருக்கு. பட் 3 முறை ஹை சைடை டச் பண்ணியிருக்கு. அப்போ லோயர் சைடு டச் பண்ணுறதெல்லாம் மார்க்கெட் ஒரு ரைஸ்லேயும் செல்லர்ஸ் உள்ளே வராங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு இண்டிகேஷன் தான். இன்னும் முழுமையான ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் மார்க்கெட்டுக்கு இல்லை அப்படிங்கிறதுக்கு இன்றைய சார்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு என் பேட்டர்ன் எல்லாம் கலந்து ஒரு மிக்சடு சென்டிமெண்ட்டில் இன்றைக்கி மார்க்கெட் இருந்திருக்கு. பட் முடிவடையும் பொழுது நல்ல ஒரு ரேலி. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வேவ் பேட்டர்ன் அப்படிங்கிறதே ரொம்ப டேஞ்சரஸ் தான். அது பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஸ்டு பேட்டர்ன். காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட், அதன் பிறகு ஒரு செல்லிங், அதுக்கப்புறம் பையிங், ஒரு ஸ்டீப்பான ஒரு செல்லிங், ஸ்டீப்பான ஒரு பையிங். நிஃப்டி மாதிரியே பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கு. பையர்ஸும் வந்திருக்காங்க, செல்லர்ஸும் வந்திருக்காங்க. நாளைய வர்த்தகத்திற்கு நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய முக்கியமான லெவல்ஸ் டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நமக்கு ஒரு சின்ன ரிலீஃப் என்னன்னா, மார்க்கெட் 200 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கிறது தான் இப்போதே ஒரு டெம்பரவரி ரிலீஃபு.
பட் மற்றபடி லெவல்ஸ் பார்க்கும் பொழுது நாளைய வர்த்தகத்திற்கு 25,380ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் லெவல், சப்போர்ட் லெவல் 25,200. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை டெய்லி சார்ட் பேங்க் நிஃப்டியை விட நல்லா தான் வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு. நேற்றைய வர்த்தகத்திலேயே ஸ்டீப்பான ரேலி. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது. இன்றைக்கி ஒரு டோஜி சிம்பல். 59,700 ரெசிஸ்டன்ஸ் லெவல், 59,400 சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணலாம். குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஏஷியன் மார்க்கெட்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். ஜகார்த்தா மட்டும் 7% கரெக்ட் ஆயிருக்கு, ரீசன் தெரியல. மற்றபடி எல்லா மார்க்கெட்ஸும் ஓரளவு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் வர்த்தகம் ஆயிருக்கு. பட் யூரோப்பியன் மார்க்கெட்ஸில் இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருந்திருக்கு. அதனால் நம்ம பங்கு சந்தையில் அந்த டைமில் ஒரு புல் பேக் இருந்தது. நாஸ்டாக் இப்போதைக்கு ஒரு 130 புள்ளிகள் பாசிட்டிவ். கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் இந்த வீடியோ முடிக்கும் பொழுது ஒரு 70 புள்ளிகள் நெகட்டிவ் இண்டிகேஷன் காட்டிகிட்டு இருக்கு. பட் இது மாறும். பட் இப்போதைக்கு மார்க்கெட் நாளைக்கு ஒரு நெகட்டிவ் டு ஃப்ளாட் சென்டிமெண்ட் காட்டுது. நைட்டு பார்க்கலாம் கிஃப்ட் நிஃப்டியினுடைய ஆக்ஷன் எப்படி இருக்குது. நாளைக்கு காலையில் மார்னிங்லேயே ஒரு ரேஸ் கிடைக்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். முக்கியமான நிகழ்வுகள் இன்றைக்கி 2வது நாளாக மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். அதுவும் இல்லாமல் இந்த 2 நாட்களுமே மார்க்கெட் டே ஹை பக்கத்தில் முடிஞ்சிருக்கு. மார்க்கெட்டில் பிஇஎல், ஒஎன்ஜிசி, கோல் இண்டியா, எட்டர்னல், ஹிண்டால்கோ எல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் டாப் கெய்னர்ஸ். மிட் கேப் இண்டெக்ஸ் இன்றைக்கி அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 955 புள்ளிகள் உயர்வு. மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு ரேலியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இன்றைக்கி டாப் கெய்னர் 9% பாசிட்டிவ் அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு அப்புறம். ஒஎன்ஜிசி, ஆயில் இண்டியாவும் இன்றைக்கி 9% உயர்வு. ஆயில் ப்ரைஸ் எல்லாம் இன்றைக்கி அதிகரிச்சிருக்கு. மாருதி சுசுகி குவார்ட்டர்லி ரிசல்ட் எதிர்பார்த்த அளவுக்கு, அதாவது பெருசாக இல்லை, 3% சரிவு. டிவிஎஸ் மோட்டார் 5% பாசிட்டிவ். சுஸ்லான் 5% புதுசாக ஆர்டர் கிடச்சிருக்கு. ஹிந்துஸ்தான் ஜிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வேதாந்தா இன்னைக்கு அவர்களுடைய ஹிந்துஸ்தான் ஜிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டேக்ஸ் 1.5% செல் பண்ணுறதுக்கு உண்டான அப்ரூவல் கிடச்சிருக்கு. இது ஆஃபர் ஃபார் சேல் மூலியமாக நடக்கும். அதன் காரணமாக ஒரு ட்ராப்பு. ஏஷியன் பெயிண்ட்ஸ் 4% விலை குறைந்தது. HSBC ரேட்டிங் நிறுவனம் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க இதனுடைய ரேட்டிங்கை. சிஎஸ்பி பேங்க் 18% நெகட்டிவ். அசட் குவாலிட்டி கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது. என்எஸ்சி அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்க்கும் பொழுது 7 ஸ்டாக் பாசிட்டிவ், 2 ஸ்டாக் நெகட்டிவ்ங்கிற இந்த ரேஷியோவில் மார்க்கெட் முடிவடைந்தது. எஃப்ஐஐ மற்றும் டிஐஏ சர்ப்ரைசிங்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் எஃப்ஐஐ சின்னதாக ஒரு பையிங்கில் உள்ளே வந்திருக்காங்க. கண்டினியூ ஆகுதான்றதை பார்ப்போம். இன்கேஸ் கண்டினியூ ஆனதுன்னா மார்க்கெட் பெரிய அளவுக்கு ரேலி ஆகும். என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஒரு 700லேருந்து 1000 புள்ளிகள் கூட எதிர்பார்க்கலாம். பட் மார்க்கெட் இன்னும் மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணலை. 200 டேவை மட்டும்தான் கிராஸ் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் நல்லது நடக்குமான்னு. டொமஸ்டிக் சென்டிமெண்ட் ஆல்வேஸ் பையிங். கமாடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் கோல்டு, சில்வர், குரூட் ஆயில், கோல்டு அண்ட் சில்வர் உண்மையாலுமே கனவா நினைவா அப்படிங்கிற மாதிரி தினந்தோறும் காலையில் எந்திரிச்சா கோல்டு ஹிட்டிங், கோல்டு அண்ட் சில்வர் ஹிட்டிங் ஆல் டைம் ஹை. இந்த நியூஸ் தான் டெய்லி பார்க்குறோம். பார்ப்போம் இது எங்கே போய் முடியும்னு தெரியல. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னும் அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதுவே திடீர்னு ஒரு 10-15% ஃபால் ஆச்சுன்னா சிம்பிளாக ஒரே வேர்டு தான் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்கன்னு முடிச்சிருவாங்க. அதனால் கவனம் தேவை. கோல்டு அண்ட் சில்வர் அப்படிங்கிறது இந்த ஷார்ட் டேர்மோ ஸ்விங் ட்ரேடிங்கோ பண்ணுறதுக்காக பை பண்ணாதீங்க. லாங் டேர்ம் லாங்காக ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா இப்போதைக்கு தற்காலிகமாக 10% 15% கரெக்ட் ஆனாலும் 3 வருஷம் 4 வருஷம் கழித்து பார்க்கும்போது கோல்டு இதை விட ரேட் அதிகமாக தான் இருக்கும், சில்வரும் இதை விட ரேட் அதிகமாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் யோசித்து எஸ்ஐபி முறையிலையோ அல்லது பார்ஷியலாக கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பிஇஎல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் தான் இன்றைக்கி ஸ்டாக் ஆஃப் த டே அப்படின்னே சொல்லலாம். சார்ட்டில் பெரிய பிரேக் அவுட் இருக்கான்றதை நான் அனலைஸ் பண்ணி பார்த்து சொல்கிறேன். பிஎல் பாரத் எலக்ட்ரானிக்ஸினுடைய சார்ட் லோட் ஆகுது. பெரிய க்ரீன் கேண்டில், ப்ரீவியஸ் லெவல்ஸ் ஸ்விங்கெல்லாம் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஓகே, நாளைக்கு வியூவர்ஸ் இதை வாட்ச் பண்ணுறதா இருந்தால் ஒரு 440 ஸ்டாப் லாஸ் போட்டு இந்த ஸ்டாக்கை ஸ்டடி பர்பஸ்க்காக அனலைஸ் பண்ணுங்கள். டாப் கெய்னர்ஸில் சிஜி பவர், ஆயில் இண்டியா நான் ஸ்டாக்ஸ் 2 வாட்சில் எடுத்திருக்கேன். சோலார் இண்டஸ்ட்ரி, பாரத் எலக்ட்ரானிக்ஸ், ONGC. ஆயில் ப்ரைஸ் ரைஸ் ஆகிறதால ஆயில் கம்பெனிஸில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் டாடா கன்சியூமர், ஏஷியன் பெயிண்ட், ஹிந்துஸ்தான் ஜிங்க், மாருதி, பிரிட்டானியா எல்லாம் நெகட்டிவ். 1 இயர் ஹை மெட்டல் ஸ்டாக்ஸ் டாமினேட் பண்ணுது. ஹிந்துஸ்தான் காப்பர், MCX நான் ஆல்ரெடி ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். MCX ஒரு மோனோபோலி, பொட்டன்ஷியல் இருக்குது. 3000 ரூபாய் 1 இயர் டார்கெட் என்னோடது. அதை நோக்கி நகர்ந்துட்டுருக்கு, பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸ் 2400ஐயும் மறந்துடக்கூடாது. நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் அவாய்ட் பண்ணக்கூடிய கம்பெனி 1 இயர் லோ
கான்கார்ட் பயோடெக் 5 ஸ்டார், சிஞ்சின், பிஎல்எஸ், நியூஜென் சாஃப்ட்வேர். பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்பர் சர்க்கியூட் மற்றும் லோயர் சர்க்கியூட்டில் ஸ்டெர்லைட் டெக்னோ எஸ்டிஎல் டெக்கை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கேண்டில் தான் க்ரீனில் இருக்குது, கன்ஃபர்மேஷன் வரணும். லோயர் சர்க்கியூட்டில் முக்கியமான ஸ்டாக்ஸ் எதுவும் இல்லை. அதே மாதிரி ப்ரைஸ் மொமெண்டம் இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் காப்பர் 2-3 நாளாக பார்த்துட்டு இருந்தது தான், அது இன்னும் மொமெண்டமில் அப்படியே இருக்குது. சர்ப்ரைசிங்காக ஷ்னைடர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கு. ஷ்னைடர் இன்னும் மூவிங் ஆவரேஜ் பிரேக் அவுட் தரலை. கார்டன் ரீச் ஷிப் பில்டர் ஜிஆர்எஸ்சி இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூவிங் ஆவரேஜை இன்றைக்கி பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. கன்ஃபர்மேஷன் பேட்டர்ன் நாளைக்கு கிடைத்தால் அப்சைடு மூவ் ஆக ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணும். ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணலாம். ஸ்டாக் வந்து ஒரு 2500 சப்போர்ட் லெவல் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும் பொழுது நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் சேர்த்து அனலைஸ் பண்ணலாம். வால்யூம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தாலும் சார்ட்டில் பெரிய பிரேக் அவுட் இல்லை. ஆயில் இண்டியா ஸ்டாக்ஸ் டு வாட்சில் எடுத்திருக்கோம், வாட்ச் பண்ணலாம். கார்ப்பரேட் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 29ஆம் தேதி வாங்கினா டிவிடெண்ட் கிடைக்காது. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் லிஸ்ட் ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ் இருக்குது, வாங்கினா டிவிடெண்ட் கிடையாது, பட் ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகும். பட் 30ஆம் தேதி டேட்டாவுக்கு நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. கோத்ரேஜ் கன்சியூமர் நாளைக்கு வாங்கினா டிவிடெண்ட் எலிஜிபிள். கேம்ஸ், சோனா காம்ஸ்டார், கோஃபோர்ஜ் இதெல்லாம் ட்ராக் பண்ணுற கம்பெனிஸ். பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் 30-day மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒமேக்ஸ் ஆட்டோவில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஒமேக்ஸ் ஆட்டோ ஒரு பெரிய அப்பர் சர்க்கியூட் பேட்டர்ன் இன்றைக்கி ஃபார்ம் ஆகிருக்கு, வேண்டாம். 200-day மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் எம்எம்டிசி சின்ன ஸ்டாக்கில் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஆனால் பிரேக் அவுட் நடந்திருக்கு, ஆனால் க்ளோசிங்கில் மறுபடி கேண்டில் டச் ஆகிருக்கு. ஸ்டாக் வந்து ஒரு 70 ரூபாயை கிராஸ் பண்ணும் பொழுது எம்எம்டிசி சின்ன ஸ்டாக் வாட்ச் பண்ணுறவங்க ஸ்டடி பண்ணி பாருங்கள். ஸ்டாக்ஸ் டு வாட்ச் ஸ்டடி பர்பஸ் நாளைக்கு நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு 2 ஹோம்ஒர்க் ஸ்டாக்ஸ் வேணும். நியூஸ்லேருந்து எடுத்தது தான். பிஎஃப்சி பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் பெரிய புல்லிஷ் கேண்டில் இன்றைக்கி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸ்டாக் வந்து ஒரு 390 கிராஸ் பண்ணும்பொழுது வாட்ச் பண்ணுங்கள். பேட்டர்ன் கண்டினியூ ஆகலாம், ஆனால் மட்டும் வாட்ச் பண்ணுங்கள், இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆயில் இண்டியா ஆயில் ப்ரைஸஸ் எல்லாம் பெருசாக இன்றைக்கி ஹைக் ஆகிருக்கு. அதில் ஆயில் இண்டியாவும் ஒரு பிக்கஸ்ட் கெய்னர். ஸ்டாக் நாளைக்கு ஸ்டடி பண்ணி பார்த்துக்குங்க. ஆல்மோஸ்ட் இது ஒரு ஸ்டாப் லாஸ் ஒரு 470 மெயின்டைன் பண்ணி பாசிட்டிவ்ல ட்ரேடானா மட்டும் ஸ்டடி பண்ணலாம். ஸ்டாக் ரிசல்ட்ஸ் டுமாரோ. லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்விக்கி, டாபர், ஆர்இசி, என்டிபிசி கிரீன், ஐடிசி, கோரமண்டல் இன்டர்நேஷ்னல், டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள், வேதாந்தா நாளைக்கு ரிசல்ட் இருக்குது. கனரா பேங்க், அதானி பவர், டிக்ஸான், பேடிஎம் நிறைய முக்கியமான கம்பெனிஸ் லைனப் ஆகிருக்கு. மிட் கேப்பில் ஹுட்கோ, கண்டெய்னர் கார்ப், வோல்டாஸ், கோல்கேட் பாமோலிவ், நிப்பான் லைஃப், ஏஎம்சி, அப்பார் இண்டஸ்ட்ரி, ப்ளூ ஸ்டார், மணப்புரம் ஃபினான்ஸ் நாளைக்கு ரிசல்ட் இருக்குது, வாட்ச் பண்ணிக்கோங்க. கேபிஐடி டெக்கும் இருக்குது. ஸ்மால் கேப்பில் ஐஇஎக்ஸ் வாட்ச் பண்ணுங்கள். கேப்ரி குளோபல், மற்றபடி ஜிஹெச்சிஎல், குபிட் இதெல்லாம் நிறைய வியூவர்ஸ் கொஷின் கேட்குற ஸ்டாக்ஸு, வாட்ச் பண்ணுங்கள். வியூவர்ஸ் கொஷின்ஸ்க்கு போயிடலாம். அதாவது இந்த 2 பேஜ் ஃபில் ஆகிற வரைக்கும் கொஷின்ஸ் எடுப்பேன். இன்கேஸ் ஆன்சர் பண்ணலைன்னா மறுபடியும் அடுத்த நாள் போடுங்க. கொஷின்ஸ் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறதுக்கு ரீசன் மேபி நேற்று வீடியோலேயே டிஸ்கஸ் பண்ணதை திருப்பி வியூவர்ஸ் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிவிடுவேன். மற்றபடி இங்கே இந்த பேஜ் ஃபில் ஆகிற வரைக்கும் எடுக்கிறது தான், தனிப்பட்ட காரணம் எதுவும் கிடையாது. மறுபடி அதுக்கு ஆன்சர் வேணுங்கிறவங்க திருப்பி போஸ்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸில் தான் எடுப்பேன். நவீன் சார் வந்து கார்ட்ஸ் கேபிள் ஸ்டாக் பற்றி கேட்டிருக்கிறாரு. கார்ட்ஸ் கேபிளை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் வந்து டிக்ளைனிங் பேட்டர்னில் இருக்குது, ஹோல்டு பண்ணலாம். 150 சப்போர்ட் லெவல். சந்திரசேகரன் சார் மேசகான் டாக் ஆவரேஜ் பண்ணலாமா? மேசகான் டாக்கை பொறுத்த வரைக்கும் ப்ரோ ஆவரேஜ் பண்ணுறதா இருந்தால் ஸ்டாக் வந்து ஒரு 2650 கிராஸ் பண்ணணும், இப்போ வேண்டாம். மெர்சல் சேனல்லேருந்து எஸ்கேஎம் எக் ப்ராடக்ட்ஸ், எஸ்கேஎம் எக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் வந்து மூவிங் ஆவரேஜிலேருந்து கிளியர் கட்டு பிரேக் அவுட்டு நாளைக்கு தரலாம். இன்றைக்கி வந்து மூவிங் ஆவரேஜில் டச் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, பட் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கணும். ஸ்டாக் 205க்கு மேலே இருக்கும்பொழுது வாட்ச் பண்ணலாம். டார்கெட் அப்படின்னு பார்த்தா ஒரு 235. பாரதிய ஜனதா தொழிலாளர்கள் சங்கம், லோதா பையிங் ப்ரைஸ், லோதா டெவலப்பர்ஸ்
பை பண்ணுற இடத்துலயே இல்லைங்க ப்ரோ, டோட்டலி அவாய்டு டிக்ளைனிங் ஸ்டாக்கு. யோகேஸ்வர் சார், டெலிவரி போர்ட்ஃபோலியோவில் எப்படி ஹெட்ஜிங் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் ப்ரோ. அதாவது ரெண்டு விஷயங்க ப்ரோ. ஒன்று, உங்களுடைய போர்ட்ஃபோலியோ மினிமம் 5 lakhsக்கு மேலே இருந்தால் தான் ஹெட்ஜிங் பற்றி யோசிக்கணும். ஏன்னா லாஸ் ஆகும்பொழுது நிறைய பெரிய அமௌண்ட்டுங்கிறதால நம்ம ஹெட்ஜிங் பற்றி யோசிக்கலாம். இன்னொன்று, மார்க்கெட் வந்து ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன் இருந்தால் தான் ஹெட்ஜிங் பண்ணணும். 200 மூவிங் ஆவரேஜை கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் பண்ணலை, அதனால் இப்போ ஹெட்ஜிங் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. மார்க்கெட்டில் கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு குளோபல் வார் வருது, அந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் கிரியேட் ஆனால் மார்க்கெட் ட்ரேட் ஆகிற இடத்துல இருந்து மந்த்லி எக்ஸ்பைரி மினிமம் ஒரு 3 அல்லது 4 வாரங்களாவது இருக்கணும் எக்ஸ்பைரிக்கு. அந்த கான்ட்ராக்டை வந்து புட் ஆப்ஷன் வந்து ஒரு 800 புள்ளிகள் டு 1000 புள்ளிகள் தள்ளி இருக்கிறத பை பண்ணி வைக்கணும். அதற்கால ரேஷியோ இருக்குங்க ப்ரோ. தனிப்பட்ட வீடியோ இன்னும் பண்ணலை, நான் பண்ணும்பொழுது பார்க்கலாம். பட் ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியா மட்டும் கொடுக்குறேன். மற்றபடி இதில் கேஸ் வைஸ் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நேரமாகும். ட்ரெண்டிங் அருண் அப்படின்ற சேனல்ல இருந்து ஜீல் ஷேர்ஸ் 140 ஆவரேஜ் இருக்கு, என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. ஜீல் எல்லாம் மறந்து போன ஸ்டாக் இது. இந்த ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் ஜீல் காணா போச்சு. ஜி என்டர்டைன்மெண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜே பண்ணாதீங்க ப்ரோ. 95 ரூபாயை தாண்டணும், அப்படியே வச்சிருங்க. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 75, அதுக்கு கீழே போனால் எக்ஸிட்டு. ஆனந்த்ராஜ் இப்போ ஆவரேஜ் பண்ணலாமா சந்திரமோகன் சார் கேட்டிருக்கிறாரு. ஆனந்த்ராஜை பொறுத்த வரைக்கும் ப்ரோ இல்லைங்க ப்ரோ, ரொம்ப வீக்காக இருக்குது. டபுள் பாட்டம் ஃபார்மேஷன். ஸ்டாக் 475க்கு கீழே போனால் எக்ஸிட். ஆவரேஜ் பண்ணுற இடம் 575 கிராஸ் பண்ணணுங்க ப்ரோ. சந்திர சுபாஷ் அப்படின்றவங்க ஐஓசிஎல் ஸ்டாக் பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஐஓசிஎல் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் தான். ஐஓசி ஸ்டாக் பாசிட்டிவ் பேட்டர்னுக்கு வருது, ஆயில் ப்ரைஸ் ஸ்பைக் ஆகிறதால. நாளைக்கு பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆச்சுன்னா நீங்கள் வாட்ச் பண்ணலாம் ப்ரோ. அருண்குமார் சார், டொரன் பவர் 1315 ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் கேட்குறாரு. டொரன் பவர் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பேரிஷ் மோடில் தான் இருக்குது. பட் 2 பெரிய க்ரீன் கேண்டில். ஸ்டாக்கோட டார்கெட் ஹோல்டு பண்ணுங்கள் 1450. ஸ்டாப் லாஸ் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 1230. சுரேஷ் சார் வந்து ப்ளீஸ் கைட் ஆன் கன்சாய் நெரோலேக் பார்த்துடலாங்க ப்ரோ. கன்சாய் நெரோலேக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட்டு, ஹோல்டு பண்ணுங்கள், புது என்ட்ரி வேண்டாம். சப்போர்ட் லெவல் 220. ஆனந்த்ராஜ் இன்னொரு வியூவருக்கு சொல்லியாச்சு ஜஸ்ட் இப்போ தாங்க ப்ரோ. சுரேஷ் சார் வந்து ஆயில் இண்டியா, அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணது, பெரிய அளவுக்கு ஸ்பைக் ஆகிருக்கிறதால ஒரு 20 ரூபாய் கேப்பில் சேஸ் பண்ணுங்கள், டார்கெட் எதுவும் வைக்க வேண்டாம். செந்தில் விலாக்ஸ், ஐஎஃப்பி இண்டஸ்ட்ரீஸ் பை ஆர் செல். ஐஎஃப்பி இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ஐஎஃப்பி இண்டஸ்ட்ரீஸ் ஆல்மோஸ்ட் செல் பண்ணுற இடத்துல இருக்குங்க ப்ரோ. நாளைக்கு நெகட்டிவ் ஆச்சுன்னா எக்ஸிட். சாரா பரத் அப்படின்றவங்க மேசகான் டாக் ஆல்ரெடி இன்னொரு வியூவருக்கு சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. ஸ்ரீனிவாசன் சார், டிவிஎஸ் மோட்டோர் பை பண்ணலாமா? ரிசல்ட் ஓரளவு கொடுத்துருக்குறாங்க. சார்ட்டில் மொமெண்டம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. நாளைக்கு பாசிட்டிவில் ட்ரேட் ஆச்சுன்னா தாராளமாக நீங்கள் வாட்ச் பண்ணலாம். கார்த்திக் சார், கோல்டு பீஸில் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்? இப்போது ஆர் கோல்டு அண்ட் சில்வரில் 50,000 ஈச் இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஓகேங்க ப்ரோ, கோல்டு அண்ட் சில்வரில் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறதுல தவறு எதுவும் கிடையாது. பட் ஆனால் திடீர்னு ஒரு 15-20% ப்ரைஸ் கரெக்ஷன் வந்தால் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்கணும். இப்படியே போயிட்டுருக்காது, சொல்லவும் முடியாது. இப்படி தான் நம்ம வந்து கிட்டத்தட்ட கோல்டு வந்து கிராம் 8,000 இருக்கும் பொழுதுலேருந்து பார்த்துட்ருக்குறோம். இவ்வளோலாம் ஏறாது, குறையும்ன்ட்டு இப்போது டபுள் ஆகிடுச்சு. பொறுத்திருந்து பார்ப்போம். குளோபல் சென்டிமெண்ட்ஸ் நிறைய பேடாக இருக்கிற வரைக்கும் சில்வர் அண்ட் கோல்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக சப்சைட் ஆகிட்டு வருது குளோபல் ஃபேக்டர். அதன் பிறகு தங்கம் விலை குறையுமான்னு தெரியல. சில்வர் வேணால் கொஞ்சம் குறையலாம், ஏன்னா கோல்டை வந்து கண்ட்ரிஸ் வாங்கிட்டு இருக்கு. அதன் தாக்கம் எப்பயுமே இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு வியூவர் வந்து கர்நாடகா பேங்க் குவார்டர்லி 3 ரிசல்ட் நோ அனௌன்ஸ்மெண்ட் இட் ப்ரோ. நம்ம டெய்லி சார்ட்டில் போட்டுட்ருக்கோம், அது வரும்பொழுது நானே உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேங்க ப்ரோ. தனிப்பட்ட முறையில் நான் சர்ச் பண்ணலை. தியா அப்படின்றவங்க வந்து வாரி எனர்ஜிஸ் 3200 பை பண்ணியிருக்கிறாங்க. வாரி எனர்ஜிஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் இப்போ ஆக வேண்டாம், இப்போ தான் ரைசிங் பேட்டர்னுக்கு வருது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2400 ஸ்டாப் லாஸ் போட்டு ஹோல்டு பண்ணுங்கள். ராஜி அப்படின்றவங்க வந்து ஆனந்த்ராஜ் ஆல்ரெடி இன்னொரு வியூவருக்கு சொல்லியாச்சுங்க ப்ரோ. கதிர்வான் சந்திரன் அப்படின்றவர் வந்து கதிரவன் சந்திரன் சாரி. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ப்ரோ இது வீக்கான ஸ்டாக்கு, என்னை கேட்டால் அவாய்டுன்னு தான் சொல்லுவேன். ஹோல்ட் ஆர் செல்லுன்னு கேட்டிருக்கிறீங்க, எக்ஸிட் பண்ணிக்கலாங்க ப்ரோ, வேறு ஸ்டாக்ஸுக்கு ஜம்ப் ஆகிக்குங்க. அமன் ஸ்கேல்ஸ் குவாட் ஃபியூச்சர் பையிங் ப்ரைஸ். குவாட் ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் ப்ரோ பை பண்ணுறதா இருந்தால் ஒரு 320 கிராஸ் பண்ணட்டும் ப்ரோ.
தனசேகரன் சார், இன்ட்ராடே ட்ரேடிங்கில் 5x மார்ஜின் கொடுக்குறாங்க, அதுக்கு அவங்க ஃபீஸ் பிடிப்பாங்களா? இல்லைங்க ப்ரோ. நார்மலாக இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு எல்லா ப்ரோக்கருமே மார்ஜின் நிறைய கொடுப்பாங்க. அதற்கு ரீசன் என்னென்னா, மார்ஜின் கொடுத்தா நீங்கள் நிறைய ட்ரேட் பண்ணுவீங்க. இன்ட்ராடே பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ரேடு ப்ராஃபிட்டாக இருந்தாலும் அடுத்த ட்ரேடில் என்டர் ஆவாங்க. ஃபஸ்ட்டு ட்ரேடு லாஸ் ஆனாலும் அதை நான் விட்டதை பிடிக்கிறேன்னு மறுபடியும் ட்ரேடில் என்டர் ஆவாங்க. அப்போ இவங்க மார்ஜின் கொடுக்கும் பொழுது கம்மி காசை வச்சுக்கிட்டு அதிக ரேஞ்சுக்கு நம்ம ட்ரேட் பண்ணி அதிக ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆசை இருக்கிறதால புரோக்கரேஜ் ஃபீஸ்னு ஒன்று இருக்குது. அவங்க மார்ஜின் கொடுக்கறதுக்கு ஃபீஸ் கிடையாது, பட் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுதும் புரோக்கரேஜ் அமௌண்ட் இருக்குது. அதுலேயே வந்து புரோக்கர் வந்து சம்பாதிச்சிருவார். இதுக்கு தனிப்பட்ட கமிஷன் எதுவும் கிடையாது. முரளி சார், இண்டிகோ ஏவியேஷன் செல் ஆர் ஹோல்டு? இண்டிகோ கொஞ்சம் ப்ராப்ளமில் இருந்து இன்னும் வெளியில் கம்ப்ளீட்டாக வரல. ஹோல்டு பண்ணலாம், நீங்கள் வந்து பயப்படுற அளவுக்கு இல்லை, பெரிய ஏர்லைனு. ஒரு 4500 வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க ப்ரோ. பிரணவ் சார், டாடா கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் டைரக்ட் க்ரோத் ஃபார் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுங்கள். மறுபடியும் கோல்டு ஏதாவது ப்ரைஸ் கரெக்ஷன் ஆச்சுன்னா அதில் திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஆப்ஷன் தாங்க ப்ரோ. பிஎம் சார், ஹவு டு இன்வெஸ்ட் இன் USA மியூச்சுவல் ஃபண்ட் AMCs? நேற்று கூட ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதாவது இண்டு மணி பிளாட்ஃபார்ம் இருக்குது. இண்டு மணி பிளாட்ஃபார்மில் நீங்கள் US ஸ்டாக்ஸ் வாங்கலாம். US ஸ்டாக்ஸ் மட்டும் இல்லாமல் US மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ETFC நீங்கள் வாங்கலாம். ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு மாதிரி தான். US மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லா மியூச்சுவல் ஃபண்டுலையுமே US பேஸ்டு ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. மோத்திலால் ஆஸ்வாலில் இருக்குது, ICICIயில் இருக்குது, ஃபாரின் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னாவே வரும். அவர்களெல்லாம் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு, ஃபாரினில் இருக்கக்கூடிய அந்த மியூச்சுவல் ஃபண்டில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இவங்க வந்து அந்த ஃபண்டையே பை பண்ணுவாங்க. அதான் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு. தாராளமாக நீங்கள் பை பண்ணலாம். நம்ம நார்மல் மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஷன்லேயே அதெல்லாம் இருக்குது. இல்லை பர்டிகுலராக நீங்கள் ஃபுல்லாக யூஎஸ்கே நிறைய ஆப்ஷன்ஸ் வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இண்டு மணி அந்த ப்ரோக்கரேஜ் கிட்ட US ஸ்டாக்ஸை நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். கிரிக்கெட் ஃபேன்ஸ் கிளப், பஜாஜ் கன்சூமர் வாங்கலாமா? இஃப் எஸ், ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட். பஜாஜ் கன்சூமர் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பைக்கில் தாங்க ப்ரோ இருக்குது. பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும்பொழுது வாட்ச் பண்ணலாம். 310 ஒரு ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸு. டார்கெட்லாம் கிடையாதுங்க ப்ரோ. இந்த 15 ரூபாய் கேப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். சதாசிவம் சார், CESC வாங்கலாமா? CESC பொறுத்த வரைக்கும் இல்லைங்க ப்ரோ, பாட்டம் அவுட் ஆகிருக்கு, தொடாதீங்க. மணி சார் வந்து, கேன் யூ சஜஸ்ட் ஏ லாங் டேர்ம் டிவிடெண்ட் ஷேர்? லாங் டேர்ம் டிவிடெண்ட் கொடுக்கறது ஹிந்துஸ்தான் ஜிங்க், கோல் இண்டியா, வேதாந்தா, BPCL, HPCL, அதற்கப்புறம் இன்னும் டிவிடெண்ட் PFC, REC, NTPC, நிறைய கம்பெனிஸ் வந்து ரெகுலராக டிவிடெண்ட் தரக்கூடியவர்கள். இவர்களெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். பாலகிருஷ்ணன் சார், my first comment about IREDA, I buy 200 loss. IREDAவை பொறுத்த வரைக்கும் ப்ரோ இப்போதைக்கு சார்ட்டில் பெரிய பாசிட்டிவ் பேட்டர்ன்லாம் இல்லை. நெகட்டிவ் ஆகிட்டு இப்போ தான் ரிவர்ஸ் எடுக்குது. பார்க்கலாம் இது இன்னும் மூவ் ஆகுதான்ட்டு. பட் நீங்கள் ஹோல்டு பண்ணலாம். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் 125, அதுக்கு கீழே போனால் எக்ஸிட் ஆகிக்கலாம். ஆவரேஜ் பண்ணுறது அதெல்லாம் வேண்டாம், அப்படியே வச்சுருங்க, ஹோல்டு பண்ணுங்கள். கிருஷ்ணன் சார், HBL என்ஜின் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் வீக்காக இருக்குங்க ப்ரோ. கடைசி ஸ்டாப் லாஸ் வந்து 695, அதுக்கு கீழே போனால் எக்ஸிட் ஆகிக்குங்க. டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.